சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணலாம். 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கு மஞ்சள் பூசணிக்காவை நல்லா துருவி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அந்த பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துடும். 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே வெந்துடும் பூசணிக்காய் துருவினனால. இப்போ பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சப்பாத்தி மாவு செய்வோம்ல அது கூட ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடித்து வச்ச பூசணிக்காவில் நல்லா ஒரு கை நிறையா கொத்தமல்லியை சின்னதாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி வாயில் கடிப்படும்போது சூப்பராக இருக்கும். தயிர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 3 விதமான தாளிப்பு சேர்த்து சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி இஞ்சி சின்ன துண்டு, கடுகு, சீரகம், சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பச்சை மிளகா வேணான்னா இதே தாளிப்பில் வெறும் மிளகாய் பொடி மட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தாளிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கவங்க, எண்ணெய் எதுவும் சேர்க்க மாட்டிங்களா, அவங்க வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி மட்டும் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த பம்கின் ரைத்தா வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.